விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 63% வாக்குகள் பெற்று அமோக வெற்றி. பாமக வேட்பாளரை விட 67,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வாகை சூடினார். பொய் வேஷக்காரர்களின் பரப்புரையை மக்கள் மதிக்கவே இல்லை என விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. அண்ணா அறிவாலயத்தில் வெற்றியை கொண்டாடிய தொண்டர்களுக்கு இனிப்பு உற்சாகம். இடைத்தேர்தல் நடைபெற்ற 13 சட்டப்பேரவை தொகுதிகளில் 10 இடங்களை கைப்பற்றியது இந்தியா கூட்டணி. மேற்கு வங்கத்தில் பாஜக வசமிருந்த 3 தொகுதிகளை வசப்படுத்தியது ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ். ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன்ட் தம்பதிக்கு பிரதமர் மோடி நேரில் வாழ்த்து. ஆசியுடன் திருமண பரிசையும் வழங்கினார். அனந்த் அம்பானி திருமண விழாவின் 2ஆம் நாள் கொண்டாட்டம் கோலாகலம். ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், சச்சின், மெரினாவில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடம் குறித்து அவதூறாக பேசுவதா? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அதிமுக கண்டனம். கேட்டதையெல்லாம் மதுரைக்கு செய்து கொடுத்தும் மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோற்றது எப்படி? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவிடம் எடப்பாடி பழனிசாமி சரமாரி கேள்விகளை தொடுத்ததாக தகவல். இபிஎஸ்ஸிடம் புகார் அளித்த அதிமுக தொண்டரை செல்லூர் ராஜு ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்ததாக தகவல். அதிர்ச்சி அளிக்கும் ஆடியோ வெளியாகி பரபரப்பு. கட்சிக்காரனுக்கு தெரியும்டா, கட்சி வேலை பாக்குறப்ப எல்லாம் சொல்லிருக்கணும், இங்க வராதீங்க, நீங்க அங்க திருப்பரங்குன்றத்துல பாருங்கன்னு. இங்க வந்து வேலை பார்த்தேன். என்னைக்கு ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல என்னடா நீங்க வந்து வேலை பார்த்தீங்க? நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒரு பகுதிக்கு வந்தேடா. எதுக்கு கூப்பிட்டீங்க? அப்புறம் எதுக்கு நீங்க வந்து கவுண்டிங் எதுக்குடா கூப்பிடணும்? விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் காலை 8:10 மணி முதல் எண்ணப்பட்டன. 20 சுற்றுகளின் முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அன்னியூர் சிவா மொத்தம் 1,24,053 வாக்குகள் பெற்று வெற்றி வாகை சூடினார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சி. அன்புமணி 56,296 வாக்குகளை பெற்று டெபாசிட்டை தக்க வைத்தார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவுக்கு 10,602 வாக்குகள் கிடைத்துள்ளன. நோட்டாவுக்கு 852 வாக்குகள் கிடைத்திருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனையடுத்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பெற்றார். நந்தன் கால்வாய் திட்டத்தை நிச்சயம் முதலமைச்சர் நிறைவேற்றுவார் என்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா நம்பிக்கை தெரிவித்தார். வெற்றி கொண்டாட்டங்களுக்கிடையே நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் மகளிர் ஆதரவு திமுகவுக்கு இருப்பதாக கூறினார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அந்த திட்டத்தை, இணைப்பு கால்வாய் திட்டத்தை துவக்கி வைப்பார் என்று சொல்லியிருக்கிறார். தமிழக முதல்வரிடம் நாங்கள் வெற்றி சான்றிதழை ஒப்படைத்து விட்டு வாழ்த்து வாங்குவதற்காக செல்கிறோம். அப்பொழுது அவரிடம் நந்தன் கால்வாய் திட்டம் குறித்து நாங்கள் வலியுறுத்துவோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அன்னியூர் சிவா வெற்றி பெற்ற நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவினருக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் தொடக்கத்திலிருந்தே திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனை கொண்டாடும் விதமாக அண்ணா அறிவாலயத்துக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவினருக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமூட்டினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றதால் தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அண்ணா பேருந்து நிலையம் முன்பு குவிந்த திமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் மாம்பழங்களை பிழிந்து கீழே போட்டும் கொண்டாடினர்.
இதேபோன்று கரூர் பேருந்து நிலைய பகுதியில் திமுகவினர் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் திமுகவினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மூன்று ஆண்டு ஆட்சியை ஏற்றுக்கொண்டு மக்கள் தங்களுக்கு வெற்றியை கொடுத்திருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். யார் வந்தாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, யார் தூற்றினாலும் சரி, மக்களாகிய நாங்கள் இருக்கிறோம் உங்கள் மத்தியில் என்று நிரூபித்து காட்டிய, அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றியை தேடிக் கொடுத்த விக்கிரவாண்டி மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்நாள் பூராவும் கடமைப்பட்டிருக்கிறது. பாமகவிற்கு மறைமுக ஆதரவு அளிக்கும் வகையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி எல்லாம் சேர்ந்து அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். அதில் அதிமுகவினுடைய வாக்குகளும் சிலது சென்றிருக்கலாம். அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் தேர்தலில் போட்டியிடாததற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிவுக்கும் பொது தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பணபலத்தால் திமுக வெற்றி பெற்றிருப்பதாக விமர்சித்தார். ஆனா இந்த இடைத்தேர்தல் இவங்க இந்த பர்சன்டேஜ், அவங்க அந்த பர்சன்டேஜ், இவங்க ஓட்டு இங்க போச்சு, அந்த ஓட்டு எங்க போச்சுன்னு அனாலிசிஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க. இது வேஸ்ட். ஏன்னா மொத்தம் காசு கொடுத்தாங்க, ஓட்டு போட்டாங்க. யார் வேணா ஓட்டு போட்டுவாங்க. இப்போ உதாரணம், ஜெயலலிதா அம்மையார் இருந்த நேரத்தில் அதிமுக ஒரு ஓட்டு கூட திமுக போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஜென்ம எதிரி. எம்ஜிஆர் கட்சி தொடங்கினதுக்கு காரணம் திமுக ஒழிக்கிறதா தருவனர். ஆனாலும் இப்போ அவங்க அதிமுக காசு கொடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க, திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக பணபலத்தை நம்பி வெற்றி பெற்றிருப்பதாக நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா தெரிவித்தார். தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பேட்டியளித்த அவர் வெளிப்படையாக திமுக பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கியதாக குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியுமே சரி, ரெண்டு கட்சியுமே காசு கொடுத்திருக்காங்க. அது எல்லா மீடியாவுக்குமே தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. ஆனாலும் அதுக்கான ஆக்ஷன் இல்ல. வெளிப்படையா ரோட்ல நின்னுகிட்டு சேலையும் வேஷ்டியும் கொடுக்கறது, பரிசு பொருட்கள் கொடுக்கறது, காசை விநியோகப்படுத்துறது, இதெல்லாம் பார்த்து கண்டும் காணாதமா இருக்காங்க. தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கவில்லை என்றும் அபிநயா விமர்சித்தார்.